Dear students, this is 16th video about metallurgy. Our topic electrochemical principle of metallurgy. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ரோஸ்டிங் as well as ஸ்மெல்ட்டிங் அப்படின்ற அந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கு நம்மக்கிட்ட மெட்டல் ஆக்சைட்ஸ் இருக்குது. இப்போ அந்த மெட்டல் ஆக்சைடை ரிடக்ஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ணி அதாவது ரெடியூஸ் பண்ணி மெட்டலாக மாற்றணும். மெட்டல் ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு டு பிகம் எ மெட்டல். அதில் எந்தெந்த ரெடியூசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதுக்கு அந்த கான்செப்ட் அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா தெர்மோடைனமிக் பிரின்சிபல். இது நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தாச்சு. தெர்மோடைனமிக் பிரின்சிபல் அப்படின்னா தெர்மோடைனமிக் கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நம்ம எலிகம் டயக்ராம் ஹெல்ப்போட பார்த்தோம். ஸோ அப்போ யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டெல்டா ஜி விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ஓகே, ஆனால் இப்போது ரெண்டாவது பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ யூஸ் பண்ணுற பிரின்சிபல் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல். எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஏன் இதை யூஸ் பண்ணாங்க? ஏன் தெர்மோடைனமிக் பிரின்சிபலே இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் செகண்டாக ஒரு பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க? எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஏன் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்மக்கிட்ட ஆக்டிவ் மெட்டல்ஸ் நிறையா இருக்குது. இப்போ அதில் வெரி ஆக்டிவ் மெட்டல் அப்படின்னு சொன்னால் சோடியம் அண்டு பொட்டாசியம். ஓகே, ஆக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சோடியம் அண்டு பொட்டாசியம் அப்படின்றது வெரி ஆக்டிவ் மெட்டல். இந்த சோடியமும் பொட்டாசியமும் சப்போஸ் டு பி மெட்டல் ஆக்சைடாக இருக்குதுன்னு வச்சுப்போமே. அப்படி மெட்டல் ஆக்சைடாக இருந்ததுன்னா அந்த மெட்டல் ஆக்சைடை நம்ம மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தெர்மோடைனமிக் பிரின்சிபலை யூஸ் பண்ணும்போது கார்பன் தான் நம்ம மோஸ்ட் ப்ராபபிளி யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக. அப்படி யூஸ் பண்ணோம்னா அப்போது மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக ரெடியூஸ் ஆகவே ஆகாது. அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஆக்டிவ் மெட்டல் such as sodium and potassium by carbon is thermodynamically not feasible அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. தெர்மோடைனமிக்லி நாட் ஃபீஸிபிள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தெர்மோடைனமிக் கான்செப்ட் படி பார்க்கும்போது இந்த இடத்துல சோடியம் ஆக்சைட்லேருந்து சோடியத்தை ரெடியூஸ் பண்ணுறதோ இல்லை பொட்டாசியம் ஆக்சைட்லேருந்து பொட்டாசியத்தை ரெடியூஸ் பண்ணுறதோ கார்பனை யூஸ் பண்ணி இது பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓகேவா? அது சாதாரணமாக பண்ண முடியாது. இந்த இடத்துல இது கார்பனை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கார்பனை விட நம்ம சோடியமோ பொட்டாசியமோ வெரி ஆக்டிவ் அப்படின்னும்போது தெர்மோடைனமிக் பிரின்சிபல் இந்த இடத்துல அப்ளிகபிள் இல்லை அப்படின்றாங்க. இந்த நேரத்தில் தான் எப்படி அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது பாருங்கள். சச் மெட்டல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தர் ஓர் பை யூஸிங் எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட். இந்த நேரத்தில் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட் வேறு எதுவும் இல்லை. எலக்ட்ரான்ஸ் பேஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக நம்ம மாற்ற போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸ் தான் இந்த இடத்துல மெயினாக யூஸ் ஆகுது. பாருங்கள், அடுத்த லைன் பார்ப்போம். இந்த டெக்னிக் அதாவது எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட் அப்படின்றது ஒரு மெத்தடு தான். அதில் என்ன சொல்லாங்க பார்ப்போம். இந்த டெக்னிக் தி மெட்டல் சால்ட், நல்லா கவனிச்சிங்களா, மெட்டல் சால்ட் ஆர் டேக்கன் இன் எ ஃபியூஸ்ட் ஃபார்ம். இப்போ நம்மக்கிட்ட இப்போது சோடியமே இருக்குதுன்னு வச்சுப்போமே. அந்த சோடியத்தை அதனுடைய ஓரிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இல்லை பொட்டாசியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சோடியம் பொட்டாசியம் அதை நம்ம என்ன பண்ணணும், ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க, உருக்கணும் அப்படின்றாங்க. மெட்டல் சால்ட் ஆர் டேக்கன் இன் எ ஃபியூஸ்டு ஃபார்ம் ஆர் இன் சொல்யூஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதை ஃபியூஸ் பண்ணணும், நல்லா ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அந்த மெட்டல் சால்ட்டை சாலிபிள் பண்ணி சொல்யூஷனாக எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. இதுதான் மெயினான ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஸ்டெப் எது எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தடில். அடுத்தது சொல்கிறாங்க பாருங்கள். தி மெட்டல் அயான் உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ சோடியமோ பொட்டாசியமோ ஃபியூஸ்டு ஃபார்மில் இருந்தால் டெஃபினட்டாக அது அயானாக தான் இருக்கும் இல்லையா. அதாவது Na+K+ அப்படின்ற அயானாக தான் இருக்கும் சொல்யூஷன் ஃபார்ம்லலாம் இருக்கும்போது. அதான் சொல்கிறாங்க தி மெட்டல் அயான் ப்ரெசன்ட் can be reduced by treating it with some suitable reducing agent. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், மெட்டல் அயானாக இருக்கும்போது அப்போது சூட்டபிளான ரெடியூசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை எலக்ட்ரோலைசிஸ் பண்ணலாம் இல்லையா. அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மெட்டல் அயானை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்ததுமே அதாவது ஃபியூஸ் பண்ணி இல்லை சொல்யூஷனாக மாற்றி இப்போ நம்ம கையில் மெட்டல் அயான்ஸ் இருக்குது.
அப்போது அந்த மெட்டல் அயான்ஸை நம்ம மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா என்ன இருக்கும், மெட்டல் அயான்ஸ் வந்து ஏற்கனவே எலக்ட்ரானாக லாஸ் பண்ணி ஒன்று Na ப்ளஸ் இல்லைனா K ப்ளஸ் இல்லை Ag ப்ளஸ் அது மாதிரி அயானிக் ஃபார்மில் இருக்கும். அப்படி அயானிக் ஃபார்மில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடியது. சரி, இப்போ எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபலில் என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தெர்மோடைனமிக் பிரின்சிபலுக்கு வந்து டெல்டா ஜி விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ஆனால் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபலில் என்ன கான்செப்ட்ஸ் என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதை நம்ம வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகேவா, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில். பட் ஆஸ் பிஃபோர் அந்த ஈக்குவேஷன் மட்டும் என்ன அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், டெல்டா ஜி நாட் அதாவது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஸ்டாண்டர்ட் இஸ் இயர் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட் இல்லையா. இதில் வந்து மைனஸ் நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும், தெர்மோடைனமிக்கலி ஃபீஸிபிள். ஒரு இந்த இடத்துல ஒரு மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா அந்த ரியாக்ஷனுடைய டெல்டா ஜி வேல்யூ வந்து மைனஸில் இருக்கணும் இல்லையா. அதெல்லாம் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ஸு. ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து வரா மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், மைனஸ் என்எஃப் இ நாட். சரி, இதில் என்னன்னா என்ன அர்த்தம், அதை கீழே கொடுத்துருக்கு பாரு. இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்ட் இன் த ரிடக்ஷன் ப்ராசஸ். எவ்வளோ எலக்ட்ரான் வந்து இன்வால்வ் ஆகும் இந்த ரிடக்ஷன் ப்ராசஸில், எவ்வளோ எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகும். இப்போ இதுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் நான் வந்து ஒரு சின்னதாக த ஹாஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஹாஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த சைடில் கொடுத்துருக்கு இல்லையா. அதை வருது பாருங்கள், ஹாஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போது ஃப்ளூரின் வந்து கேஷியஸ் ஃபார்மில் இருக்குது. அதாவது இப்போ அது வந்து எப்படி எவ்வளோ எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரானை வந்து அதாவது 2 and 4 ரியாக்ஷன்ஸ் இந்த இடத்துல உண்டு. அதாவது ஃப்ளூரைடு அயானாக இருக்கும்போது இட் இஸ் ஆஸ் அ டெண்டன்சி டு அக்செப்ட் ஏ 2 எலக்ட்ரான் அது என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணி என்னவா மாறுது, ஃப்ளூரின் மாலிகுலாக மாறுது இல்லையா. ஸோ அப்படி ரிவர்ஸ் ரியாக்ஷன், ஃபார்வர்ட் பேக்வேர்டு எல்லாம் ஈக்குலிபிரியமாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சில்வர் அயானாக இருக்குதுன்னு வச்சுப்போமே, இட் இஸ் பிகம் ஏ சில்வர் சாலிட் அப்படின்னு சொன்னால் ஆஸ் அ டெண்டன்சி டு கெயின் 1 எலக்ட்ரான் இல்லையா. இப்போ இது வந்து என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணால் தான் இது என்னவா மாறும் அப்படின்னு சில்வராக மாறும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல அந்த மாதிரி அயான்லேருந்து ஆட்டமாக மாறுறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இங்கே தேவை அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம அந்த ஃபார்முலாவில் என் அப்படின்னா இஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்வ் இன் த ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் எஃப்னா ஃபேரடே. அதாவது இப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். நமக்கு நல்லாவே தெரியும் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம எடுத்துப்போம் இல்லையா. இது வந்து எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இல்லையா. இந்த பீக்கர் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து இருக்கிறது வந்து எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். இதை நம்ம எடுத்திருக்கோம். இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் 2 எலக்ட்ரோடை யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆனோடு இல்லையா. ஆனோடு அப்படின்றது வந்து ஆனையானை அட்ராக்ட் பண்ணும். அப்போது இதனுடைய சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இது வந்து ஆனோடு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தோடு வந்து கேட்டையானை அட்ராக்ட் பண்ணும். அப்போ இதனுடைய சார்ஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஓகேவா. ஸோ இது வந்து ஆனோடு, இது வந்து கேத்தோடு, ரைட். ஸோ இதில் இந்த 2 எலக்ட்ரோடையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பை யூஸிங் பேட்ரி, ரைட். இப்போ பேட்ரியால் தான் நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ண முடியும். இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பேட்ரி அப்படின்னு நினச்சிக்கோ. ஓகேவா. ஸோ இது வந்து பேட்ரி, இது இங்கே இருக்குது இல்லைங்களா, இது வந்து பேட்ரி. ஸோ இப்போ பேட்ரியிலேருந்து நம்ம வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ண போகிறோம், ரைட். ஸோ அதை தான் நம்ம எவ்வளவு கரண்ட்டு பாஸ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த விஷயத்தை நமக்கு சொல்கிறது வந்து E0 வேல்யூ, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் த ரெடாக்ஸ் கப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் E0 அப்படின்னு சொன்னால் எவ்வளவு இஎம்எஃப் வேல்யூ, தட் இஸ் எவ்வளோ வோல்டேஜ் வந்து கரண்ட்டை நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணுறோம் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். இதில் ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா 96495 கூலும். ஓகே, அதான் ஃபேரடே இல்லையா. நான் இதில் நம்ம வந்து ஃபிசிக்ஸ்லையும் படிக்க போகிறோம், கெமிஸ்ட்ரிலையும் படிக்க போகிறோம். அது கெமிஸ்ட்ரியில் வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு லெசனில் நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். பட் இப்போ இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 ஃபேரடே ஈஸியர். 1 ஃபேரடே அப்படின்னு சொன்னால் அது பாருங்கள், இங்கே எழுதுறதுக்கு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுகிறேன் பாருங்கள். 1 ஃபேரடே which is equal to 96495. ஓகே, 96495 கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன பண்ணலாம், 96500 கூலும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இது 1 ஃபேரடே. அதாவது 1 மோல் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா
96495 கூலும் வந்து இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதான் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் எப்பயுமே ஈநாட்னுடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்எஃப்னு சொன்னால் இல்லையா லாஸ்ட் ஈநாட்னுடைய வேல்யூ. ஓகேவா? இது ஈநாட். ஸோ இந்த ஈநாட்னுடைய வேல்யூ வந்து எப்பயுமே எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா ஈநாட்டுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இப்போ நீங்கள் அந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னு வச்சுப்போமே, அப்போ டெல்டா ஜி நாட் வேல்யூ வந்து எப்படி வரும்? நெகட்டிவ் அப்படின்னு வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கலாம். சப்போஸ் அதை வந்து நீங்கள் வந்து ஈநாட்டினுடைய வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்குதுன்னு வச்சுப்போமே, ஈநாட்டினுடைய வேல்யூ வந்து மைனஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடுது? ப்ளஸ் ஆகிடுது. அப்படி ப்ளஸ் வெறும் டெல்டா ஜி நாட் வேல்யூ வந்து ப்ளஸ் அப்படின்னு இருந்ததுன்னா தெர்மோடைனமிக்கலி நான் ஃபீஸிபிள். ஆனால் டெல்டா ஜி நாட்னுடைய வேல்யூ எப்படி இருக்கணும்? நெகட்டிவில் தான் இருக்கணும், மைனஸில் தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ தான் அர்த்தம் இட்ஸ் தெர்மோடைனமிக்லி பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். அதை தான் வந்து தெர்மோடைனமிக்லி ஃபீஸிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதான் இங்கே கீழே கொடுத்துற மாதிரி இஃப் இ நாட் இஸ் பாசிட்டிவ், நல்லா கவனிக்கணும் பாருங்கள், இ நாட்னுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தால் தென் த டெல்டா ஜி இஸ் நெகட்டிவ். இதுதான் மெயினான விஷயம். அண்ட் த ரிடக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ். அப்போ தான் இந்த ரியாக்ஷனே நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஹென்ஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ரெடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஆஃப் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஆக்சிடேஷனு, ஆஃப் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன். இப்போது கீழே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் காப்பர் வந்து என்ன செய்யுதுன்னா, காப்பர் அதாவது இப்போ ஒரு பீக்கரில் காப்பர் எலக்ட்ரோடு இருக்குது. இது வந்து எலக்ட்ரோடு வந்து ஒரு எலக்ட்ரோடு வந்து காப்பர் எலக்ட்ரோடுன்னு வச்சுப்போமே. இது பாருங்கள், இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இங்கே ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு பீக்கர், ரைட்? இப்போ இந்த பீக்கரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில்வர் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு இல்லையா? இது வந்து எப்படி அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜி ப்ளஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சில்வர் வந்து சால்ட்டு, சில்வர் சால்ட், இப்போ சில்வர் குளோரைடை வந்து இதில் சால்யூபிள் பண்ணி சொல்யூஷனாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ சில்வர் குளோரைடாக இருக்கும்போது தண்ணியில் போட்டு கரைச்ச உடனே அது என்னவாக மாறிடுதுன்னா அயானாக மாறிடும். அப்போ ஏஜி ப்ளஸ். அப்போ இந்த இடத்துல இருக்கிறது நான் வந்து ஏஜி ப்ளஸ் அயான் சொல்யூஷன். இதில் வந்து காப்பர் ராடை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் காப்பர் ராட். இப்போ இதில் வந்து காப்பரை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன நடக்குது? காப்பர் வந்து சாலிடு, இதில் சில்வர் வந்து சாலிட்னு போட்டிருக்காங்க இல்லையா? அது நம்ம புக்கில் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஏஜி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்வஸ். புக்கில் தப்பாக இருக்குது. யார் புக் வச்சுருக்கீங்களோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது சில்வர் வந்து எப்படி இருக்குன்னா ஆக்வஸாக இருக்குது, அப்படின்னா சொல்யூஷனாக இருக்குது. அப்போது சில்வர் வந்து ஏற்கனவே சொல்யூஷனில் அயானாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஏஜி ப்ளஸ் அப்படின்னா சில்வர் வந்து ஏற்கனவே ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு இல்லையா? இப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காப்பர் வந்து என்ன செய்யுது, இங்கே இருக்கிற சில்வர் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? காப்பர் ஆஸ் அ டெண்டன்சி டு ப்ரொவைட் 2 எலக்ட்ரான். ஏன்னா நமக்கே நல்லா தெரியும் சில்வர் குளோரைடில் இருந்து தான் சில்வர் வந்திருக்கு. ஓகேவா? அப்போது ஏஜிசிஎல், ரைட்? இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற கான்செப்டே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இந்த சில்வர் வந்து என்ன செய்யுதுன்னா ஸ்டேபிள் ஆகுது. அதாவது சில்வர் வந்து ப்ளஸில் இருக்குது, அப்போ எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த சில்வர் ப்ளஸ்ஸு இப்போ ப்ராடக்ட்டில் என்னவாக இருக்குதுன்னு பாருங்கள், சில்வராக இருக்குது, சாலிடாக இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன? 0. அப்போது +1லேருந்து 0, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வேல்யூ வந்து +1லேருந்து 0 இல்லையா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது டிக்ரீஸ் ஆகுது, ரைட்? அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? சில்வர் ப்ளஸ் அயான் இஸ் பிகம் ஏ சில்வர், இட் இஸ் ரிடக்ஷன் இல்லையா? இது ரிடக்ஷன். அப்போது சில்வர்லேருந்து சில்வர் ப்ளஸ்ஸிலிருந்து சில்வராக மாறுற அந்த ரியாக்ஷன் வந்து என்ன ரியாக்ஷன்? அது ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே பாருங்கள் காப்பர்லேருந்து காப்பர் 2+ கொஞ்சம் பாருங்கள் இல்லையா? இது வந்து காப்பர் மெட்டல், இது நியூட்ரல், அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. ஆனால் ப்ராடக்ட்டில் இருக்கிற காப்பருக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் 2+. இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2+ன்னு இருக்குது. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ அந்த ரியாக்ஷனுக்கு என்ன பேர்? இட் இஸ் கால்ட் ஏ ஆக்சிடேஷன் இல்லையா? இது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு. யார்? நம்ம காப்பர் இருக்கார் இல்லையா? அது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ காப்பர் மெட்டல் இஸ் பிகம் ஏ காப்பர் 2+ அயான். அப்போ அது வந்து ஆக்சிடேஷனில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏஜி ப்ளஸ் வந்து ஏஜிஆர் ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது ரெண்டுமே சேர்ந்து தான் சிங்கிள் ரியாக்ஷன். இப்போ இதை தான் இவங்க வந்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. ரிடக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஆக்சிடேஷன் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லா பார்த்துக்கணும். Cu-லேருந்து Cu2+ வர்றது வந்து ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ஏஜி ப்ளஸ்லேருந்து ஏஜி அந்த பவர் வந்து குறையுது இல்லையா? ஆக்சிடேஷன் நம்பர் வந்து குறையுது இல்லையா? +லேருந்து 0 டிக்ரீஸ் ஆகுது, அதனால் இது ரிடக்ஷன்.
அப்போது மேலே இருக்கிறது ரிடக்ஷன், கீழே இருக்கிறது ஆக்சிடேஷன், ரைட்? அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல கொடுத்தேன். அண்ட் ஹென்ஸ் a redox reaction is planned in such a way that the EMF of the net redox reaction is positive. அதனால தான் EMF வேல்யூ வந்து மொத்தமாக சேர்த்து என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க, ரைட்? அதாவது E0 வேல்யூ வந்து ஏன் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ரீசன் தான் இந்த லைன், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? இப்போ அடுத்த லைன் பார்ப்போம். when a more reactive metal, பார்த்தீங்களா இதில் more reactive metal அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமே. when a more reactive metal is added to the solution containing the relatively less reactive metal ions. அப்போ என்ன விஷயம்னா, இந்த பீக்கரில் more reactive metal யார், காப்பர் இல்லையா? அந்த காப்பரை கொண்டு போயிட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, less reactive element is in a ion. அதை பாருங்களேன், more reactive metal அப்படின்னா இந்த இடத்துல காப்பர்னு அர்த்தம். is added to the solution containing less reactive metal ions. பார்த்தீங்களா? அப்போ காப்பரை விட ரியாக்ஷனில் கம்மியாக இன்வால்வ் ஆகிற ஒரு மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளஸ். அதில் வந்து அந்த சொல்யூஷனில் இதை இம்மர்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து நான் சொன்னேன், த மோர் ரியாக்டிவ் மெட்டல் வில் கோ இன் டு த சொல்யூஷன். அப்போ என்ன ஆகும், அதிகமாக ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறது யார், காப்பர். அப்போ அந்த காப்பர் வந்து என்ன ஆகுது, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அப்படியே சாலிபிள் ஆகும். அப்படியே சாலிபிள் ஆகும்போது அப்போ தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. சாலிபிள் ஆகும்போது காப்பர் இட் இஸ் சாலிபிள் டு பிகம் ஏ Cu2 ப்ளஸ் அயான். அப்போ காப்பர் வந்து சாலிபிள் ஆகி Cu2 ப்ளஸ் அயானை வெளியில் விடுது. அப்படி வெளியில் விடும்போது 2 எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணோம் இல்லையா? அந்த 2 எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுறத யார் இப்போ அக்செப்ட் பண்ணிக்க போகிறா, நம்மகிட்ட இருக்கிற அந்த Ag ப்ளஸ் வந்து என்ன பண்ணோம், அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லையா? அது இருக்குல்ல Ag ப்ளஸ், 2 Ag ப்ளஸ் வந்து 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதை தான் இந்த சீரீஸில் கூட நீங்கள் பார்க்கலாம். பாருங்களேன், இது வரைக்கும் பாருங்கள், Cu2 ப்ளஸ் எவ்வளோ எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. வெரி கிளியர். ஸோ இதான் அந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ இதான் இந்த இடத்துல இப்போ இதில் பார்க்கும்போது இது இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா சீரீஸு, இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ன்னு பேர். யார் வந்து ஹைலி ரியாக்டிவ், யார் வந்து லெஸ் ரியாக்டிவ் அப்படின்றத இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சில்வரை விட நம்ம காப்பர் வந்து யார், ஹைலி ரியாக்டிவ் இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட் இது. ஸோ இப்போ இதே வந்து காப்பரையும் ஜிங்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இப்போ காப்பர் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்கா காப்பர், ஓகே? ஆனால் ஜிங்க் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது காப்பரோட ஜிங்க்குக்கு வந்து ரியாக்டிவிட்டி அதிகம். அதனால தான் இந்த இடத்துல ஜிங்க் வந்து சாலிட்னு வச்சுருக்காங்க, காப்பரை வந்து ஆக்வஸ்ன்னு வச்சுருக்காங்க, ரைட்? இப்போ என்ன நடக்கும், ஜிங்க் வந்து ஆஸ் எ டெண்டன்சி டு ப்ரொடியூஸ் 2 எலக்ட்ரான். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி பீக்கரில் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க, ஜிங்க் ராடை வச்சுருக்காங்க. அப்போ ஜிங்க் வந்து என்ன செய்யுது, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக சாலிபிள் ஆகி 2 எலக்ட்ரானாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ காப்பர் ஏற்கனவே 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி Cu2 ப்ளஸ்ன்னு இருக்குது இல்லையா? அப்போ ஜிங்க் கொடுக்குற 2 எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு அது காப்பராக டெபாசிட் ஆகும். அப்போ ஜிங்க் வந்து நான் ஒரு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகி Zinc 2 + அயனமாக, அப்போ இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இல்லையா? அப்போ இந்த மாதிரி நடக்கிற ரியாக்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே இதெல்லாம் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ், ஓகேவா? அப்போது டெஃபினட்டாக இந்த கான்செப்ட்ஸில் தான் இப்போ மெட்டல் ஆக்சைட்ஸ் இருந்தாலும் என்னவா மாறப்போகுது, மெட்டல் ஆக்சைடு இஸ் பிகமிங் எ மெட்டல் அப்படின்னு மாற்ற போகிறோம், ஓகேவா? இதுக்கு மெயினான கான்செப்ட்ஸ் என்ன, எலக்ட்ரோலைசிஸ். இந்த கான்செப்டினுடைய பேசிக் பிரின்சிபல் என்ன, எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல். ஆல்ரைட், ஸோ இதான் இந்த இடத்துல இருக்கிற டாப்பிக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒன் வந்து இதை அப்ளை பண்ண போகிறோம். அதில் பார்க்க போகிறது வந்து ஹால் ஹெரால்டு ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் அலுமினியத்தை நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ எண்ட் ஆஃப் த லெசனில் இருக்கிறோம், ரைட்? இன்னும் ஒரு 2 வீடியோஸில் இந்த லெசன் ஃபினிஷ் ஆகிடும். தேங்க்யூ.